ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஹோம்மேட் பீஸா தான். அதாவது வீட்டிலே பீஸா நம்ம எப்படி செய்யுதுன்னு தான் பார்க்க போகிறோம். பீஸா பிடிச்சவங்களாம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அப்படியே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னதான் நம்ம பீஸாவை கடையில் வாங்கி சாப்பிட்டாலுமே அவங்க அந்த இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் கொஞ்சம் லிமிட்டடாகவே சேர்ப்பாங்க. நம்ம இதுவே வீட்டில் செய்யும் போது நமக்கு பிடிச்சதை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் ஒரு 3 கலர்ஸில் கேப்சிகம் எடுத்திருக்கேன். எனக்கு கேப்சிகம் ரொம்ப பிடிக்கும்ன்றதுல 3 கலர்லேயும் வாங்கிட்டேன். ஒரு ஆனியனை ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு பேக் பன்னீரை அப்படியே டைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கட்டும்ன்றதுக்காக ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்து இது எல்லாத்தையும் நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூடவே நான் பன்னீரை சேர்த்து லைட்டாக டோஸ்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து அந்த மசாலாவோட சேர்ந்து நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், தனியாக நம்ம பன்னீரை சேர்க்கறத விட. இந்த மாதிரி லைட்டாக பட்டரில் போட்டு வறுத்து எடுத்துகிட்டு இதை நான் ஒரு சைடு எடுத்து வச்சுக்கிறேன். நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு தவறாமல் நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த மாதிரி நமக்கு கிடச்சிரும். இப்போ நம்ம பிஸா செய்கிறதுக்காக ஒரு பேனை ப்ரீ ஹீட் பண்ணுறதுக்காக அடியில் கொஞ்சமாக கல் உப்பை தூவி விட்டுக்கிறேன். அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சிடலாம். இப்போ இதை லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி நம்ம ஒரு 5 மினிட்ஸ்க்கு வச்சுருவோம். அவன் இருந்தால் தான் செய்யணும்லாம் இல்லை, இந்த மாதிரி நம்ம பேனில் கூட செய்யலாம். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவை எடுத்து 2ஆக கட் பண்ணிக்கிறேன். 2ஆக கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் நம்ம இதை கையாலேயும் தட்டலாம், இல்லை நம்ம அந்த சப்பாத்தி கட்டை வச்சு கூட தட்டிக்கலாம். இந்த மாதிரி தட்டிட்டு ஒரு ஃபோக் வச்சு நம்ம இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டு விட்டுக்கணும். இந்த ஹோல்ஸ் எதுக்காக போடுறோம்னா நமக்கு அப்போ தான் அது வெந்து வரும்போது உப்பி வராமல் இருக்கும். இதுக்கு மேலே நம்ம பீஸா சாஸை அப்ளை பண்ணிக்கலாம். இந்த சாஸ் வந்து நம்ம ஷாப்பில் வாங்கினது தான். நம்மளாவும் இந்த சாஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம். இன்றைக்கி நான் கடையில் வாங்கின சாஸ் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு மேலே மொசரல்லா சீஸை நான் நல்லா அந்த கிரேட்டரில் துருவி வச்சுருந்தேன். அதையும் இது மேலே அப்படியே நிறைய தூவி விட்டுக்கலாம். நம்ம எவ்வளோ மொசரல்லா சீஸ் சேர்க்குறோமோ அவ்வளோ நமக்கு ரொம்ப சீஸியாக கிடைக்கும். இதை தூவிட்டு நெக்ஸ்ட்டு நான் எல்லோ கேப்சிகம்மை அப்படியே லைனாக அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். எனக்கு கேப்சிகம் ரொம்ப பிடிக்குன்றதுனால நான் அதிகமாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு உங்கள் சாய்ஸ் பிரகாரம் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு க்ரீன் எடுத்து அது பக்கத்துலேயே ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். பார்க்குறதுக்கு அழகாக இருக்குல்ல. அடுத்தது ரெட் கேப்சிகமையும் அதுக்கு பக்கத்தில் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கிறேன். ஆனியனை சென்டராக வச்சுட்டு நம்ம மசாலா போட்டு வச்சுருந்தோம்ல அந்த பன்னீர், அதை வந்து நான் இடையில ஒரு பீஸ் வச்சுக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வச்சுக்கோங்க. நம்ம வீட்டில் செய்கிறதுனால நமக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சுக்கலாம். இப்போ மேலே நான் கார்னை வந்து தண்ணியில் வேக வச்சு எடுத்து வச்சுருந்தேன். அதை கொஞ்சமாக தூவி விட்டுட்டு மறுபடியும் மேலே ஒரு லேயருக்கு மொசரல்லா சீஸை தூவி விட்டுக்கிறேன். கொஞ்சமாக அந்த ஆனியன் பீசஸையும் எடுத்து வச்சுருக்கேன். மேலே வச்சுட்டு இப்போ நம்ம ப்ரீஹீட்டான பேனில் இந்த பிளேட் எடுத்து நம்ம ப்ளேஸ் பண்ணிக்க போகிறோம். வச்சுட்டு நம்ம மேலே சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சமாக தூவி விட்டுக்கலாம். சாப்பிடும்போது கூட இதை சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு நான் லிட் க்ளோஸ் பண்ணிட்டேன். இது கரெக்டாக ஒரு 15லேருந்து 20 மினிட்ஸ்க்கு இது சிம்லேயே வச்சு குக் ஆகட்டும். பாருங்கள், நல்லா அந்த சீஸ்லாம் நல்லா உருகி வெந்து வருது பாருங்கள். இப்போ ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் இது இந்த மாதிரி 20 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் நல்லா நமக்கு குக் ஆகி வந்துடும். அவ்வளோதான். நம்மளே நமக்கு பிடிச்சதை வீட்டில் செஞ்சு சாப்பிடும்போது நமக்கு ஒரு சந்தோஷம். நீங்களும் இதை மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், நல்லா குக் ஆகிடுச்சு. பாருங்கள், நான் திருப்பி காட்டுறேன். நல்லா வெந்துருச்சு. பிஸாக்கு ஈஸ்ட் போட்டு மாவு பிசைகிறது தான் ஒரு வேலை. அந்த கிளிப்பிங்ஸ் எங்கேயும் மிஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் என்னால் அட்டாச் பண்ண முடியல. நான் மாவு பிசைஞ்சு ஒரு 3 ஹவர்ஸ் வெளியே வச்சுட்டேன். அதுக்கப்புறமா நான் செஞ்சதில் 2 பீஸா தான் வந்துச்சு. இப்போ நம்ம பீஸாவை கட் பண்ணிடலாம்.
பீஸாக்கு மொசரல்லா சீஸ் எவ்வளோ அதிகமாக சேர்க்குறோமோ அவ்வளோ சீஸியாக வரும். பட் நான் லிமிட்டடாக சேர்த்ததுனால கொஞ்சம் சீஸியாக தான் வரல. பட் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எங்கள் வீட்டில் எல்லாருமே சாப்பிட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.